அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தை நம்ம வெங்கட் பிரபு தான் வந்து இயக்கியிருக்காரு. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் நடிப்பில் உருவாகிருக்க படம் தான் கோட். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டான கமெண்ட்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. படம் சில பேர் வந்து சுமாராக இருக்குன்றாங்க, சில பேர் வந்து ஓகே ஆவரேஜாக இருக்குன்றாங்க. விஜய் தளபதி ரசிகர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லா இருக்குது அப்படின்றாங்க. முழுக்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் தான், ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது. இது வந்து பெரிய ஒரு இந்த கதைலாம் இல்லை. ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்க கதை தான். அப்பா மகனுக்குள்ளே இருக்கிற கதை தான். நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே வந்து ஸ்டோரிலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து ரிவீல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அப்பா பையனுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டு வச்சு அப்படியே கொண்டு போயிருக்காங்க. இது வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் நடக்குது. பழைய படங்கள், நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஜெயிலர் படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு ஆப்போசிட்டாக அவங்க பையன் இருப்பார். இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 2 விஜய் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்பாவும் வந்து விஜய் தான், வில்லனும் சின்ன வயசு கேரக்டரில் விஜய் தான். ஸோ அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் பொசிஷன்லாம் வந்து வலின்னு வலிச்சிட்டாங்க. அதான் அந்த ஐபிஎல் மேட்ச்சு அந்த இதெல்லாம் வச்சு எடுத்தது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் இல்லை. ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம அப்படியே ஜாலியாக போயிட்டு என்டர்டைன்மெண்ட் வேணால் பண்ணிட்டு வரலாம். தவிர இது வந்து ஒரு வெங்கட் பிரபு படம். வெங்கட் பிரபு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஜாலியாக எதுவுமே பெருசாக யோசிக்காமல் அந்த மாதிரி போகிறது தான். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்ஸு அவங்களாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஓரியன்ட்டு தான். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா, லைலா இந்த மாதிரியான கேஸ்ட்லாம் படத்தில் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் வச்சு கொஞ்சம் வலின்னு வலிச்சிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கு அது சில இடத்துல இன்னும் கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ணி நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்தியன் 2வோட பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் அதிகமாக இருந்தது தான். அதுக்கப்புறம் சொல்லி அவங்க வந்து கம்மி பண்ணாங்க, கொஞ்சம் டைம் வந்து டியூரேஷன் கம்மி பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்துலேயும் வந்து கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அதுதான் வந்து எல்லோரும் இப்போ தப்பு பண்ணுறாங்க. 3 மணி நேரம்னு படம் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ தேவையே இல்லை. மேக்ஸிமம் வந்து 2.5 மணி நேரம் போயிருந்தாலே போதும். இப்போலாம் வந்து 2:10, 2:15, 2:30 அதுதான் வந்து பார்க்குறாங்க. 3 மணி நேரம்லாம் வந்து உட்காந்து பார்க்கணுன்னா படம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துடுறாங்க. தளபதி விஜயை பற்றி சொல்லணுன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கேரக்டரும் வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபுக்கு இது ஆஸ் யூஷுவல் அவரோட மூவி தான், வேணும் பெருசாக ஒன்றும் இல்லை. அவர் தம்பியை வந்து நல்ல ஒரு அவருக்கு ஒரு பிரேம்ஜிக்கு வந்து இது இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லலாம். நல்ல விஜய் கூட எல்லாம் காம்பினேஷன்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வைபவ், அவங்க இந்த சென்னை 28 அவங்களோட டீம் அவங்க வந்து நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஓவராலாக நம்ம வந்து கோட் படத்தை பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போய் பார்த்துட்டு வரலாம். அவ்வளோதான். இப்போ தளபதிக்கு வேறு கடைசி படம் இன்னும் போயிருக்கு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக, அரசியல் ரீதியாக அந்த இன்ட்ரோலாம் போட்டிருந்தாங்க. நம்ம விஜயகாந்த் சார் பற்றி காட்டிருந்தாங்க. அந்த எல்லா விஷயமும் நல்லா இருந்தது. நீங்களும் இன்னும் கோட் படம் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் மறக்காமல். கண்டிப்பாக வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போங்க, ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆல்ரெடி படம் பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிடியூப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திங்கன்னா விஜய் விஜய் பை. தேங்க்யூ ஸோ மச்.